எல்லோருக்கும் வணக்கம். எப்போதும் போல என்னுடைய போன பதிவுக்கு நீங்கள்லாம் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு கஷ்டமான சூழலில் கூட நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், இதுக்கு நடுவில் நாம் எப்படி பாசிட்டிவாக யோசிக்கிறது, நேர்மறை சிந்தனையை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கும் ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பாட்டை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். ஒன்ஸ் அகெயின் திரும்பியும் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு வரும்போது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தால் அதை எடுக்க முடியுது. சில பேர் நினைக்கலாம், இந்த பாட்டெல்லாம் என்ன அவர் எழுதினாரா அப்படின்னு. யார் எழுதினாலும் இது யார் மூலமாக திரையில் சொல்லப்படுறதோ அதுக்கேற்ற ஒரு இம்பேக்ட் இருக்கும். அந்த திரையில் வரக்கூடிய ஒரு ஆளுமை, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், கரிஸ்மேட்டிக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது அது எம்ஜிஆருக்கு நிறையவே இருக்குது. அதனால தான் அந்த பாசிட்டிவ் தாட்ஸ், அந்த நேர்மறை சிந்தனைகள், கருத்துக்கள், பாடல்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாச்சு. அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. அந்த வகையில் இந்த பாட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 படத்தில் வரக்கூடிய அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிற இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலோட சூழ்நிலை, இந்த படத்தை பார்த்தவங்கள நிறைய பேருக்கு தெரியும். அடிமைகளாக விற்கப்பட்டு எங்கேயோ போய் அவங்க வேலை செஞ்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க தாய்நாட்டுக்கு திரும்புவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல அவங்க எல்லாரும் ஒரு பெரிய ஷிப்பில் போகும்பொழுது பாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். கவியரசு கண்ணதாசனின் பொன்னான வரிகள், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசை. எப்போதும் போல கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் டிஎம்எஸ் ஐயா அவருடைய குரலில் குழுவினரோடு அந்த ஒரு அற்புதமான பாடல். ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டோட ஆரம்பமே இதனுடைய எல்லை எது வரைக்கும் போகுது அப்படிங்கிறத காமிக்கும். அடிமைகளாக இருக்கிறவங்க அவங்களுடைய யோசனை எப்படி இருக்கும்? ஏதோ இந்த வேளை சாப்பாடு கிடைச்சா போகிறோம், அடுத்த வேலைக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கிடைச்சா போகிறோம், இன்னும் ஒரு 2 நாளைக்கு நம்ம வாழறதுக்கு வழி கிடைச்சா போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்க பாடக்கூடிய அந்த பாடலுடைய முதல் வரி, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். ஸோ எந்த உயரத்துக்கு முதல்லையே பாட்டு ஆரம்பிக்குது அப்படின்னு பாருங்க. அது உடனே என்னதான் இருந்தாலும் நம்மளால அந்த பறவை மாதிரி மேலே பறக்க முடியாது அப்படிங்கிறதுனால அடுத்த வரியிலேயே இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் அப்படின்னு. ஸோ என்னதான் நாம் உயர பறக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம கால் தரையில் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை பேலன்ஸ்டாக இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு வரி தான் உடனே இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் சொந்தமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். எல்லாருக்கும் உரிமை இருக்கணும். ஒரு சிலர் மட்டும் அடிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கருத்துள்ள ஒரு வரிகள். கவியரசன் வரிகள் அல்லவா? ஸோ நிச்சயமாக அதுக்கு கருத்து இருக்கத்தான் செய்யும். அந்த அற்புதமான கருத்துக்கு சொந்தமான இந்த பாட்டு. அதனால இந்த பாட்டினுடைய அடுத்த ஸ்டான்ஸா அப்படின்னு வரும்பொழுது, காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு பறப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. இதெல்லாம் அகைன் ரொம்பவே ஒரு ஆழமான கருத்துக்கள்,
அவன் அடிமையாக இருந்தால் கூட அவனுக்காக வந்து தண்ணி மாறிடுமா, காற்று மாறிடுமா? எல்லாருக்கும் அதே காற்று, அதே தண்ணி தானே. எல்லாருக்கும் அதே காதல், எல்லாருக்கும் அதே பாசம். அவங்க யாராக இருந்தாலும். அதை சொல்லக்கூடிய அற்புதமான வரிகள். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு அடிமைகளா இருக்கிறவங்களே வந்து இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா தங்கள வந்து மாத்திக்க முடியும். வாழ்க்கையில அச்சீவ் பண்ண முடியும் நம்மளாலயும். நிச்சயம் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து விடுதலை கிடைச்சு, நம்ம சொந்த நாட்டுக்கு போவோம். நம்ம குடும்பத்தோட வாழ்வோம். நமக்கும் நல்லது நடக்கும். அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது, ஒரு சுதந்திர நாட்டுல இருக்கிற நமக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இங்க இருக்கு. நாம அத எடுத்து செயல்படணும். அவ்வளவுதான். அது நம்ம கையில தான் இருக்கு. அப்படின்னும் பொழுது, நாம இன்னும் சாதிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு? நாம போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு? அப்படின்னு நினைக்கும் பொழுது, இதுல நம்மளுடைய கடமையையும் நாம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். வெறுமனே நம்ம உரிமைக்காக போராடுறது மட்டும் இல்லாம, நம்ம கடமைய முதல்ல செய்யணும். முதல்ல கடமைய செஞ்சுட்டு, அப்புறம் உரிமைக்கு போராடணும். ஸோ இந்த அடிமைகள் கூட பார்த்தீங்கன்னா, அடிமைகளா அவங்களோட கடமைய வந்து அந்த ஒரு ஐலேண்ட்ல போய் அவங்க செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் தங்களுடைய உரிமைக்கும் போராடுறாங்க. அதனால முதல்ல கடமைய செய்வோம். அப்புறம் உரிமைக்கு போராடுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டான்ஸால வரக்கூடிய வரிகளும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருக்கும். அதாவது அந்த பாடலுடைய கடைசி ஸ்டான்ஸாலயும், வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்த திரும்பவும் நமக்கு சொல்லக்கூடிய வரிகள் தான். கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை. இந்த ஒரு வரி, இதுல எத்தனையோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை. கோயில் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். நம்ம மனம் விட்டு இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அந்த கோயிலுக்கு போனோம்னா நமக்கு ஒரு அமைதியும், ஒரு புதிய நம்பிக்கையும் கொடுக்கும். அந்த மாதிரியான இடம் தான் கோயில். அதனால அப்படிப்பட்ட இடமாக நாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் தான், கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை. அச்சமின்றி ஆடிப்பாட வேண்டும் விடுதலை. கரெக்ட். வெறுமனே கோயில் மாதிரி இருந்தால் மட்டும் போறாது. சந்தோஷமாகவும் இருக்கணும். ஆடிப்பாடி இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான சூழலும் இருக்கணும். அதனால அச்சமின்றி ஆடிப்பாட வேண்டும் விடுதலை. இதுக்கு அடுத்த வரிகள் தான் ரொம்ப 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 முக்கியமான வரிகள். அவங்க தன்னை பத்தி மட்டும் நினைச்சு இந்த பாட்டை பாடல. ஏன்னா அந்த மணிமாறன் கேரக்டர் அந்த மாதிரி. அவங்களுக்கு கிடைத்த தலைவன் மணிமாறனுக்கு அற்புதமான ஒரு கேரக்டர். அதனால தான் அந்த கடைசி வரி, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை. இந்த உலகத்துல எங்கேயுமே அடிமைத்தனமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுதந்திர கருத்து இந்த ஒரு வரியில் அடங்கிட்டு. அப்ப அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை அப்படின்னா, எங்கேயுமே அடிமைகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதானே இதுக்கு அர்த்தம். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது அடுத்த பக்கம். ஆனா இதை எழுதின அந்த கவிஞனுடைய மனம் எப்படி யோசிச்சிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல அடிமைத்தனமே இருக்கக்கூடாது, யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய ஆசையையும் தன்னுடைய லட்சியத்தையும் இந்த பாடல் மூலமா, மணிமாறன் மூலமா நமக்கெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பாடல். அதுக்காக தான் இந்த பாட்டை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அதுதான். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, இது கனவு பாட்டு கிடையாது. இது நினைவில் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டமாக பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டை பார்த்தா உங்களுக்கும் தெரியும். வாத்தியார் வந்து அந்த உற்சாகமாக இருக்கக்கூடிய அந்த புரட்சி தலைவர் வந்து நம்ம பார்க்கும்பொழுது, அந்த உற்சாகம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் வந்துடும். அதனால இது வெறும் பாடல் வரிகள் மட்டும் இல்லாமல், இந்த பாடல் காட்சியும் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். அற்புதமாக படப்பிடிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல் இது. இந்த பாட்டை இப்போ என்னுடைய கருத்தை நான் இதை சொல்லிட்டேன். நிச்சயமா உங்களுக்கும் இந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கும் சில விஷயங்கள் மனசுல தோணும். எத்தனையோ நினைவுகள் இருக்கும். உங்கள் மனசுல இது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது? முக்கியமா பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படிங்கிறத நீங்க ஆசை போடுங்க. உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஸ்ரீராம்.
வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.